இப்போ விளாத்திக்குளம் பிரச்சனை, பாலியல் குற்றச்சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த மாணவியோட இது மாதிரி தொடர்ந்து நடக்கும் போதெல்லாமே வந்துட்டு ஒரு அறிக்கையோ ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களோ வந்து ரஜினி சார் கொடுக்கவே இல்லை. ஆனால் இதுக்கு மட்டும் இப்போ கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் எதுக்கு இங்கே பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறதுனால அவர் கொடுக்குறாரு. அந்த நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது மக்கள் மனசுலேருந்து மறைக்கிறதுக்கு இப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் அதை பேசலாம்ல. நம்ம சரிங்கிறத சரின்னு தான் சார் பேச முடியும், சரியில்லாத சரியில்லை தான் பேசுவோம். யாராக இருந்தாலும் அதாவது சினிமாவுக்கு போயிட்டாரு, சுத்தமா வந்து அரசியல் இதே கிடையாது, கேள்விகளும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எல்லார்ட்டையும் நண்பர்களாக இருக்கார். சில கருத்துக்களை பதிவு பண்ண தான் செய்கிறார், அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. பட் இந்த சூழலில் வேண்டாம், நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி அதை ரசிகர்கிட்ட கொந்தளிச்சு அவர்கள் திரும்பி அரசியலுக்குள்ள வர வச்சு பிரச்சனையில் உருவாக்க வேண்டாம்ங்கிற ஒரே காரணம் தான். ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருந்தால் தான் சம்பந்தமாக பேச முடியும். கண்டிப்பா அது இல்லைங்கும் போது எப்படிங்க பேச முடியும்? நீங்க எதுக்கு பேசுனீங்க? ஆதவர்ஜன் எதுக்கு பேசினாரு? விஜய் பேசல இல்லை நீங்க பேச போறது விஜய் கிட்ட சொன்னீங்களா? இல்லை இப்போ உங்க கருத்துக்கள் நீங்க நான் சொல்லக்கூடிய எண்ணம் வேறன்னா நீங்க நேரடியாக திராவிட முன்னேற்றத்தை எதிர்க்கணும், எதிர்த்து பேசணும். அதான் அரசியல். நீங்க நான் பேச வேண்டிய நோக்கம் வேற, நீங்க புரிந்து கொண்டது வேறன்னா அப்படிதாங்க புரிய முடியும். நீங்க ரஜினி பேரை யூஸ் பண்ணாம நீங்க பேசுங்க. எவரும் மிகப்பெரிய நடிகர், அரசியல் தெரிஞ்சாரு, மிரட்டினாங்க, பயந்து போனாலும் பொத்தாமதுல பேசிட்டு போங்க. ரஜினிகாந்த் சொல்ல நீங்க எதுக்கு ரஜினி பேரை யூஸ் பண்றீங்க? அது தவறு இல்லையா? அவருடைய திரையுலக அனுபவமே 50 வருடம், 51 வருஷம் வயசு. என்ன 96 என்ன நடந்துன்னு தெரியுமா ஆதவர்ஜன் அவர்களுக்கு? பட் அவர் வந்து மன்ற சார்பாக ஹெல்ப் பண்ணதா சொல்றாங்க. அதில் சென்சஸ் நான் எடுக்கும்போது 18% வந்து வாக்குப்பதிவு ரஜினி சாருக்கு இருந்தது, செல்வாக்கு இருந்தது. அந்த விஷயத்தில் நீ சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே, வரவேற்கலாம், தப்பு இல்லை. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசிட்டீங்க. உடனடியாக ரஜினி சார் 5 நாட்களுக்கு பிறகு ரஜினி சார் சொன்னதுக்கு பிறகு தான் நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறீங்க, மன்னிப்பு கேட்குறீங்க. அது முன்னாடியே கேட்டிருக்கலாம். இந்த விஷயம் வந்து நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆஃப் ஆகிருக்கும். லெட்ரு பேரில் ஒரு வந்து நீங்கள் ஒரு அறிக்கை விட்டதுக்கு பிறகு எதுக்கு கேட்கணும்?